சென்னையில் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சென்னையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சென்னையில் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். இதில் 15 துறைகளின் சேவைகள் ஒரே இடத்தில் கிடைக்க ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். வணக்கம். டி நகர் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீரென சென்று தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். ஜூலை 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை சிதம்பரத்தில் தொடங்கி வைத்த நிலையில சென்னை டி நகர்ல இன்றைய தினம் நடைபெற்று வரக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீரென ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அங்க இருக்கக்கூடிய நபர்களிடம் இந்த முகாம் எப்படி நடைபெறுகிறது, அங்க கூடிய அதிகாரிகள் அவர்களுக்கு எப்படி அவர்கள் பதிலளிக்கிறார்கள் உள்ளிட்ட விவரங்களை அங்கு வந்திருக்கக்கூடிய நபர்களிடம் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டு வருகிறார். இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் துறை வாரியாக பெறப்பட்ட மனுக்கள், அதன் மீதான தீர்வு மற்றும் நிலுவைத் விவரங்கள் குறித்து ஏற்கனவே கடந்த வாரம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனையை மேற்கொண்டிருந்தார். இதுவரை நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்ல அரசின் 15 துறைகள்ல பட்டியலிடப்பட்ட 46 துறைகள் சேவைகள்ல வரப்பெற்ற 14,54,517 மனுக்கள்ல 7,203,482 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது எனவும், தீர்வு செய்யப்பட்ட மனுக்கள்ல 5,97,534 மனுக்களுக்கு தற்பொழுது தொடர்ந்து அதற்கான பணிகளும் நடைபெற்று வருவதாக கடந்த வாரம் நடைபெற்ற அந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அனைத்து மனுக்களுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும். வருவாய்த்துறை, கூட்டுறவுத்துறை, ஆதி திராவிட நலத்துறை, எரிசக்தி துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறை போன்ற முக்கிய துறைகளின் மனுக்கள் மீது அதிக கவனம் செலுத்திட வேண்டும் எனவும், நகராட்சி நிர்வாகத்துறையில் சொத்து வரி, குடிநீர் தொடர்பான கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த வாரம் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்திய நிலையில தற்பொழுது சென்னை டி நகர் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீரென சென்று தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பாக அங்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களிடையே நேரடியாக பேசி அவர்களுக்கு அங்கு எவ்வாறு சேவைகள் வழங்கப்படுகிறது, எது போன்ற ஒரு தீர்வுகள் வழங்கப்படுகிறது என பொதுமக்களிடையே நேரடியாக அவர் தற்பொழுது விவரங்களை கேட்டறிகிறார். கடந்த வாரம் இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடைபெற்ற நிலையில் தற்பொழுது நேரடியாகவே டி நகருக்கு மு.க.ஸ்டாலின் ஜூலை 15ஆம் தேதி சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமாக முதலமைச்சர் தொடங்கி வைத்த நிலையில இதுவரைக்கும் தற்பொழுது 14,54,517 மனுக்கள்ல 7,23,482 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ள நிலையில டி நகரில் நடைபெற்று வரக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீரென சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய நேரடியாகவே பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்து அங்கு எவ்வாறு அவர்களுக்கு எவ்வாறு அவர்கள் அணுகிறார்கள், அவர்களின் திட்ட முகம் எவ்வாறு பயனாக உள்ளது என பொதுமக்களிடையே நேரடியாக தற்பொழுது அவர் கேட்டறிந்து வருகிறார்.